ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோலார்பேட்டை, திருப்பத்தூர், குன்னத்தூர், மொரப்பூர் இந்த ஊர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் அடிக்கடி போய் வந்து இருக்கக்கூடிய ஊர் என்ன அப்படின்னா திருச்சியும் கோயம்புத்தூரும். ஸோ இந்த ரெண்டு ஊருக்கும் ரொம்ப குறைஞ்ச செலவுல நம்ம ட்ரெயின்ல எப்படி போகலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க ஜோலார்பேட்டையில இருந்து திருச்சிக்கு போறதா இருந்தாலும் சரி, கோயம்புத்தூருக்கு போறதா இருந்தாலும் சரி, ஜோலார்பேட்டையிலேயே ஒரு எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கிருங்க. இப்போ ஜோலார்பேட்டையில இருந்து திருச்சிக்கு எப்படி போலாம் ரொம்ப குறைஞ்ச கட்டணத்துல அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். ஜோலார்பேட்டையில 5:15 மணிக்கு கிளம்புற இந்த லோக்கல் பேசஞ்சர் திருப்பத்தூருக்கு 5:25க்கு வருதுங்க. குன்னத்தூருக்கு 5:40, மொரப்பூர் 6:15, கருப்பூர் 7:20, சேலம் 8:25, மகுடஞ்சாவடி 8:45, ஈரோடு 10 மணி. சோ இந்த இடைப்பட்ட ஊர்ல திருப்பத்தூர், குன்னத்தூர், மொரப்பூர் இந்த மாதிரி இடைப்பட்ட ஊர்ல உள்ளவங்க திருச்சிக்கு வரதா இருந்தாலும் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ரெயினை பயன்படுத்தி ஈரோடு வந்துருங்க. ஈரோட்ல இருந்து திருச்சிக்கு 10:25க்கு திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் 16844. இந்த வண்டி 10:25க்கு ஈரோடுக்கு எடுத்து 11:10க்கு கொடுமுடி வருது, 11:50க்கு கரூர் வருது, 1:55க்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் நீங்க வந்து அடையலாம். இப்போ ஜோலார்பேட்டையிலிருந்து கோயம்புத்தூருக்கு எப்படி போலாம் அப்படின்னா, இதே காலையில 5:15 மணிக்கு புறப்படக்கூடிய பேசஞ்சர்ல சேலத்துல நீங்க இறங்கிடணுங்க. அதாவது வண்டி நம்பர் 56811 பேசஞ்சர் காலையில 5:15க்கு ஜோலார்பேட்டையில கிளம்புற வண்டி சேலத்துக்கு 8:25க்கு வருதுங்க. அங்க உங்களுக்கு ஒரு 1 hour டைம் கேப் இருக்குதுங்க. 8:30 மணிக்கு நீங்க வர்ற நீங்க காலை டிஃபனை முடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வண்டி கேரளா எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் 12626 9:40க்கு சேலத்துல கிளம்பி கோயம்புத்தூருக்கு 12:30க்கெல்லாம் போயிடுங்க. சோ நீங்க ஜோலார்பேட்டையில காலையில 5:15 கிளம்புனீங்கன்னா கோயம்புத்தூருக்கு 12:30க்கு வந்துடலாம். ஜோலார்பேட்டையில இருந்து திருச்சிக்கு எக்ஸ்பிரஸ் கட்டணம் வெறும் 115 ரூபாய் தாங்க. அதுவே ஜோலார்பேட்டையில இருந்து கோயம்புத்தூருக்கு எக்ஸ்பிரஸ் கட்டணம் வெறும் 105 ரூபாய் தாங்க. சோ 115 ரூபாய்க்கு நீங்க திருச்சிக்கு வந்துடலாம், 105 ரூபாய்க்கு கோயம்புத்தூர் போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் அடிக்கடி திருச்சி, கோயம்புத்தூர் போறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவை பத்தி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய கமெண்ட் தான் அடுத்து நான் என்ன செய்யணும், எப்படி இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்சா லைக் பண்ணுங்க, அல்லது உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ஏதோ ஒன்று செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.